எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அது தவறான ஒரு செய்தி. எங்களுடைய லக் ஃபேவர் தான் டிஎம்கேவுக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ். லக் ஃபேவர், எங்க காங்கிரஸோட லக் ஃபேவர் தான் டிஎம்கேவுக்கு லாஸ்ட் 20 இயர் இந்த ஃபேவர் இந்த பாலிடிக்ஸ். ஆனால் கேஜி படிக்கிற குழந்தைங்க மாதிரி வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறது தவறானது. அந்த முறை தவறிய வார்த்தைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் பாரதி அவர்கள் தொடர்ந்து விமர்சனத்தை வைக்கிறார். அந்த விமர்சனம் ஏற்புடையதல்ல. அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். மாற்றிக் கொள்ளுவார், மாற்றி விடுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா எடுத்துட்டு வந்தார். அந்த மசோதாவோட புரிதல், அந்த மசோதாவோட விமர்சனம் மட்டும் இல்லை, ஆக்கப்பூர்வமான விமர்சனம், அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன், துணிச்சலான ஒரு குரலாக நான் இருப்பேன். நன்றி. நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கு. 2 அமைச்சர்கள். இது காங்கிரஸ் கட்சியை மேலும் எந்த வளர்ச்சி பாதையில்? ஆமாம், நிச்சயமா மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை திருத்தணியிலிருந்து காஷ்மீர் வரை எங்கள் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் மிக வலுவாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் வலுவான பீடு நடை என்கிற எழுச்சியோடு தொடர்ந்து பயணத்தை தொடங்கும். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறி இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் அதை? சார், நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவு அது, சரியா? அது அந்த கட்சியினுடைய கொள்கை முடிவு, அவ்வளவுதான். நாங்க ரொம்ப நாளாச்சு சார். நன்றிங்க. நன்றி. நன்றி. பாலாஜி கொஞ்சம் தள்ளிக்கிறேன். வணக்கம். இது சரி இருங்க. ஓகே, வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் காங்கிரஸ் எவ்வளோ பலமாக இருந்துச்சோ தமிழ்நாட்டில் அந்த காங்கிரஸை திருப்பி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எங்களுடைய விருப்பம், ஆசை, நம்பிக்கை. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அந்த கூட்டணி ஆட்சியின் முதல் பிரதிநிதியா பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இது ஒரு பெரிய பொறுப்பாக தான் நான் கருதுகிறேன். இந்த பொறுப்புக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழக கட்சி தொண்டர்கள் சப்போர்ட்டர்ஸுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது திரு விஜய் அவர்களின் பெருந்தன்மை, கருணை. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. எப்படி பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸின் குரல் ஓங்கி நின்றதோ அதே மாதிரி அந்த காங்கிரஸ் நாங்கள் திருப்பி எடுத்துட்டு வரணுன்றது தான் எங்களோட விருப்பம். எங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அது கிடைத்துள்ளது. இப்போ இதை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக மந்திரிகள், நான் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் பாடுபடுவோம்.
இதுக்காக தான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேர முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். நன்றி. நீங்க 50 ஆண்டு காலமாக எக்ஸ்ட்ரா லக்கேஜா தான் தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு திமுக இன்னைக்கு விமர்சனம் வந்திருக்காங்க. இது வந்து இப்போ திமுக பற்றி பேசுகிற சமயம் கிடையாது. இது வந்து காங்கிரஸை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பெருந்தலைவர் காமராஜர் வீட்டில். ஸோ ஆகையால் நான் சொன்ன மாதிரி திருப்பியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸின் குரல் ஒலிக்கும், அந்த நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்கு உள்ளது.